Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ஹோட்டல் முட்டைகோஸ் எப்படி பண்றது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் and நிறைய லோ இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். फ्रेंड्स பிளேலிஸ்ட்ல செக் பண்ணிக்கங்க. நீங்க ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கணும், ஹோட்டல் வைக்கணும் அப்படினா எங்க ஹோட்டல்ல நாங்க செய்றது அப்படியே கத்தி கொடுத்திருக்கேன். இட்லிக்கு மாவு அரைக்கல இருந்து புரோட்டா, சால்னா, பிரியாணி இந்த மாதிரியான நிறைய கத்து கொடுத்திருக்கேன். கண்டிப்பா பிரயோஜனம் படும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ சரிங்களா 1/2 கிலோ மைதா மாவு வச்சு இந்த முட்டைகோஸ் பண்ண போறோம். இந்த முட்டைகோஸ் வந்து ஒரு ஊர்ல ஒரு பேர் சொல்றாங்க. சிலர் வந்து கஜடான்னு சொல்றாங்க, சிலர் வந்து கேக்குன்னு சொல்றாங்க. உங்க ஊர்ல எப்படி அதை பாத்துக்காங்க. நம்ம ஊர்ல இது முட்டைகோஸ் சொல்லுவாங்க. இப்போ 1/2 கிலோ மைதா மாவுக்கு ஒரு முட்டை சரிங்களா, ஒரு முட்டை உடைச்சு ஊற்றியாச்சு. முட்டை சேர்க்காமலும் செய்யலாம், அதை நான் உங்களுக்கு பின்னாடி கற்று தரேன் சரிங்களா. அடுத்தால வந்து தயிர் சரிங்களா. எங்கள் ஸ்டாண்டர்டு நீங்கள் பெரும்பாலும் தயிர் ஊற்றி யாரும் செய்கிறதே பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் எப்பவும் தயிர் ஊற்றி தான் செய்வோம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த 1/2 கிலோ மாவுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 200 கிராம் வரை தயிர் சேர்க்கலாம் சரிங்களா. நான் வந்து 10 ரூபா பாக்கெட்டில் ஒரு 1.25 பாக்கெட் சேர்க்குறேன். அடுத்தால நம்ம வந்து சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் எவ்வளோ சேர்க்கணும்னா கரெக்டாக 200 கிராம் சரிங்களா. 1/2 கிலோக்கு 200 கிராம் சேர்க்கணும். முடிஞ்ச அளவு பாக்கெட் சீனி ஆகிடுங்க. டஸ்ட் எதுவும் இல்லாமல் சீக்கிரமே அதை தயிர் கூட கரைக்கும் போல கரைஞ்சிரும். இப்போ ஒரு 3 ஏலக்காவும் ஒரு 1/4 டீஸ்பூனும் சோடாப்பும் உள்ளே வந்து சேர்க்குறேன். தட்டி எடுத்து ஏலக்காய் சேர்க்குறேன். அடுத்து வந்து ஆயில் ஆர் நெய் சரிங்களா. இப்போ நான் வந்து நம்ம வீட்டில் உள்ள நெய் அதாவது 2-3 டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு சேர்க்குறேன். நீங்கள் ஆயில் சேர்த்தாலும் ஓகே தான். பெரும்பாலும் ஆயில் சேர்த்தாலும் எந்த கன்ஃபியூஷனுமே வராது, நல்லா தான் வரும். ஓகேயா. இப்போ நம்ம தயிர், முட்டை, எண்ணெய், சீனி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரையை தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். அது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போச்சிலே குயிக்காக அது வந்து நல்லா கரைஞ்சி வருதான் நல்லா செக் பண்ணிக்கிடணும். முழுசாக இருக்கக்கூடாது, சீனி நல்லா பார்த்து கரைச்சிக்கிடணும். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு கொஞ்சமாக சரிங்களா ஒரு 50 ml போல் தண்ணி சேர்க்குறேன். எதுக்குன்னா நான் கரைச்சி வச்சுருக்க மிக்சர் வந்து நல்லா திக்காகவே இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து அதை கரைச்சி பார்த்துட்டு சில டைம் தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா தண்ணி கிடச்சிரும். இப்போ எல்லாமே திக்காக இருக்கும் முச்சில் கரெக்டாக ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து மைதா மாவு சேர்க்க போகிறோம். மைதா மாவு வந்து கரெக்டாக 1/2 கிலோ மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்ன மைதா சேர்க்கணும் அப்படின்னா லயன் மைதான்னு வரும் சரிங்களா. பெரும்பாலும் நிறைய ஊரில் கிடைக்கும். நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்லையும் காமிக்கிறேன், இமேஜில் காமிக்கிறேன், பார்த்துக்காங்க. இது கேட்டு வாங்குங்க. நம்ம புரோட்டா போடுறப்பவும் இந்த மைதாவில் தான் போடுவோம். இது வந்து கொஞ்சம் நல்லா வரும் கமர்ஷியலாக ரைட்டா. இப்போ மைதா சேர்த்துட்டு அடுத்து வந்து ஒரு 50 கிராம் பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு வந்து அப்போவே ஊற வச்சு அரைச்சா நல்லா பெஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுத்து வந்து ஒரு சின்ன சிட்டிகை வந்து உப்பு சரிங்களா. லைட்டாக உப்பு போட தெரியலன்னா அப்படியே விட்டுருங்க. அதிகமாக போட்டுறாங்க, டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். இதை போட்டு இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். நல்லா மாவு பிணையும் போச்சில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 25 ml போல் திரும்பவும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்காங்க. தண்ணி வந்து ரொம்ப சேர்ந்துடக்கூடாது. ரொம்ப சேர்ந்துட்டுனா அப்புறம் வந்து முட்டைகோஸ் வந்து ஒழுங்காக வராது. தண்ணி வந்து லைட்டாக சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும் போது நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதுதான் மாவோட கன்சிஸ்டன்சி சரிங்களா. ரொம்ப ஹார்டாக இல்லாமல் அப்படி கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்படி எடுத்து பார்த்தா அப்படி வரும். மைதா மாவு வந்து நம்ம கையில் நல்லா ஒட்ட தான் செய்யும். நம்ம தண்ணி தொட்டு தான் போடணும். மாவு பிசைஞ்சு முடிச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் மாவு வந்து ஊற வச்சுருங்க. அது ஊறின பிறகு அடுத்து தான் நம்ம வந்து முட்டைகோஸ் போடணும். முட்டைகோஸ் எப்படி போடணும்னா நீங்கள் என்ன சைஸ் உருண்டை உருட்டுறீங்களோ அது வந்து நல்லா எண்ணெயில் வந்து முங்கணும். அந்த அளவு எண்ணெய் ஊற்றணும். இப்போ நான் வந்து 1.5 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சரிங்களா. அந்த சைஸுக்கு வந்து நல்லா முங்கினா தான் முட்டைகோஸ் வந்து நல்லா வெடிச்சு வரும். கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் போடணும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன உருண்டை உருட்டி உள்ளே போட்டோம் பார்த்தீங்களா, இன்னும் சிம்முக்கு ஹீட்டுக்கே வரல. சூடாக முன்னாடியும் போட்டுறக்கூடாது. அதை கரெக்டாக பார்த்து போடலைன்னா உங்களுக்கு வந்து முட்டைகோஸ் சரியாக வராது. வெளியில் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே இதாக இருக்கும், வெடிக்காமலாம் போயிடும் சரிங்களா. நான் போட மோச்சில் சிம்மில் வச்சு கரெக்டாக போட்டு அப்புறம் எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது தெளிவாக பாருங்கள். தண்ணி வச்சுக்கிடணும். தண்ணி வச்சு தான் போட முடியும். இப்போ நம்ம முட்டைகோஸை ரவுண்ட் பண்ணி போட்டுற வேண்டி தான். அதாவது சிம் சரிங்களா. லைட்டாக பபுள்ஸ் மட்டும்தான் வரும். மீடியமுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து முட்டைகோஸ் வெடிக்காது. அதனால் கரெக்டாக சிம்மில் வச்சு கரெக்டாக போடுங்க. இந்த சிம்மில் நீங்கள் எல்லா முட்டைகோஸும் போட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியமாக ஏற்றிக்கிடலாம் சரிங்க. ஹை கொண்டு போயிடக்கூடாது. லைட்டான சூடு, மீடியம்னு கூட சொல்ல முடியாது, லைட்டான சூடுக்கு ஏற்ற முச்சில் நம்ம முட்டைகோஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஸ்லோவாக வேகும். அப்படியே வெடித்து வர ஆரம்பிக்கும் சரிங்களா. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த வெடிப்பு லைன் தெரியுதா. இப்படியே போக எல்லா முட்டைகோஸும் வெடிச்சிரும். நீங்கள் லைட்டாக ஒரு டைமு லைட்டாக பெரட்டி மட்டும் விட்டுக்காங்க. ஏன்னா அடியில் போய் உட்கார்றது வந்து அப்படியே அந்த சட்டியில் வந்து வேக்காடு அதிகமாக பிடிக்கும். அதனால் லைட்டாக ஒரு டைம் பெரட்டி விட முச்சில் இப்போ நல்லா வெடிச்சு வரும். பார்த்தீங்களா இப்போலாம் எப்படி வெடிச்சுட்டு பாருங்கள். இதெல்லாம் சூப்பராக வெடித்து எல்லா முட்டைகோஸும் ஈவனாக வெடிச்சு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரௌன் சரிங்களா, கோல்டன் ப்ரௌன் கொண்டு போகிறீங்களா. கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முறுமுறுன்னு வேணால் இன்னும் கொஞ்சம் டார்க்கான ப்ரௌன் பண்ணணும். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். உங்கள் தேவையான பக்குவத்துக்கு நீங்கள் வந்து முட்டைகோஸை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம போட்ட ஃபஸ்ட்டு பேட்ச் முட்டைகோஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லாமே நல்லா சூப்பராக வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் மொறுன்னு தான் எடுத்திருக்கேன் சரிங்களா. ரொம்ப சாஃப்டாக எடுக்கல, நல்லா மொறுன்னு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்காங்க. எல்லாமே வெடிச்சு சூப்பராக அந்த ஏலக்காவோட வாசனைக்கும் சாப்பிட்றதுக்கு தயிரோட சாஃப்ட்டுக்கும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு சந்தேகம் வந்திருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடுறப்போ அடுப்பு வந்து அப்போ தான் பற்ற வைக்கிறோம். நம்ம சிம்மில் வச்சு மாவு போட்டுடலாம். இப்போ எப்படி சிம்மு கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போவும் சிம்மில் வச்சு தான் போடணும். எப்படின்னா இப்போ அந்த ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும்.
விறுவிறுன்னு நம்ம வந்து வேகமாக முட்டைக்கோஸ் வந்து உருட்டி உள்ளே போட்டுறணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போடுறப்போ அந்த ஹீட் வந்து நீங்கள் அவ்வளோ உருண்டையும் போட்டு முடிக்கக்குள்ளே சிம் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். மேலே முட்டைக்கோஸ் வெந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இதுதான் சீக்ரெட். ரொம்ப அளவு கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இப்படி தான் போடுவோம் நாங்கள். அப்புறம் அந்த ஆயில் வந்து டெம்பரேச்சர்லாம் ட்ராப் பண்ண பிறகு அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு திரும்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஆன் பண்ணி மீடியமாக வச்சுக்கிடலாம். அப்புறம் நம்ம முட்டைக்கோஸ் வந்து சூப்பராக நல்லா வெடிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கலர் வேணுமோ, நம்ம கோல்டன் ப்ரௌனாக நல்லா மொறுமொறுன்னு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெரட்டி விட்டு நல்லா எடுத்துக்கிடலாம். இந்த டைம் போடுறதுப்போ வந்து பவர் கட் ஆகிட்டு. சரிங்களா? இப்போ வந்து ஃபோன் ஃப்ளாஷில் தான் அந்த பவர் இருக்குது. உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம மற்ற வீடியோ மாதிரி ரொம்ப பிரைட்டாக ரொம்ப தெளிவாக இருக்காது. இது கொஞ்சம் அப்படி டல்லாக தான் இருக்கும். கொஞ்சம் பகல் லைட்டு, கொஞ்சம் வந்து ஃப்ளாஷ் லைட், இப்படி தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நல்லா வேக விட்டு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா நல்லா எல்லோயிஷ் ப்ரௌனில் எடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நல்லா ப்ரௌனாக எடுங்க. சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஓரளவு நம்ம முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் வந்து எல்லாம் எடுத்துடலாம். ஓகேங்களா? சூப்பரான முட்டைக்கோஸ், சாஃப்டான முட்டைக்கோஸ் ரெடி ஆகிட்டு. நான் சொல்லுத 3 டிப்ஸ் முக்கியமாக நோட் பண்ணிக்காங்க. மாவு வந்து முடிஞ்சளவு நான் சொன்ன பிராண்ட் எடுங்க, கரெக்டாக ஊற வைங்க. ரெண்டாவது வந்து ஃபயர் ஹேண்டிலிங் வந்து ரொம்ப பொறுமையாக நீட்டாக பண்ணுங்கள். அடுத்து வந்து எண்ணெய் வந்து நல்லா முங்குற அளவுக்கு போட்டு நீட்டாக எடுங்க. ஃபயர் அதிகமாக வச்சுட்டா கண்டிப்பாக முட்டைக்கோஸ் வெடிக்காது. சரிங்களா? சிம்மில் வச்சு நீட்டாக எடுங்க. சூப்பரான கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து எல்லா முட்டைக்கோஸையும் போட்டு எடுத்தாச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக நம்ம ஹோட்டல் முட்டைக்கோஸ். இது சவுத் சைடில் வந்து மேக்ஸிமம் தயிர் சேர்த்து செய்வாங்க. ஆனால் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து தயிர் சேர்த்து பண்ணுறது வந்து தெரியாது. கண்டிப்பாக எங்கள் ஹோட்டல் ரெசிபி வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தள்ளுவண்டி கடை வைக்கணும், ஹோட்டல் வைக்கணும், சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.